அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். உலக அளவில் பல நாடுகளுக்கு போய் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பில் பெரும்பகுதி நம்முடைய இந்தியாவில் நடத்தியிருக்கிறாங்க. கணக்கெடுப்புனா உங்களுக்கு தெரியும், இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா வீடு வீடாக வந்து உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பெரியவங்க எவ்வளோ பேர், சின்னவங்க எவ்வளோ பேர், குழந்தைகள் எவ்வளோ பேர், ஆண்கள் பெண்கள், இந்த மாதிரியான தகவல்களை ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் திரட்டுகிற அந்த உழைப்புக்கு பெயர் தான் தகவல் கணக்கெடுப்பு அப்படின்னு பேர். குறிப்பாக இந்தியாவை மையமாக வைத்து இந்த கணக்கெடுப்பு எந்த அடிப்படையில் நடந்திருக்கு அப்படின்னா, அதனுடைய முடிவுகள் தான் கொஞ்சம் உடனடியாக மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு தோன்றியது. என்னென்னா, இன்னும் ஒரு 6 அல்லது 10 ஆண்டுகளுக்குள் திருமணம் ஆகாத பெண்கள் 45% பேர் இருப்பார்கள், இதில் பெரும்பாலும் இந்தியாவில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளி விவரம் இருக்குதே, அது தமாஷா சொல்லுவாங்க. பொய்யில் 3 வகை உண்டுங்க. பொய், பெரிய பொய், மிகப்பெரிய பொய் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி புள்ளி விவரத்தெல்லாம் சொன்னான். ஆனால் இதை செய்தவர்கள் ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு செய்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறது தான், இன்னும் ஒரு 6லிருந்து 10 ஆண்டு காலத்துக்குள்ள 45% பெண்கள் திருமணம் ஆகாமல் இருப்பார்கள் அப்படின்னு. அவங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மற்றவர்கள் கூட காரணம் இல்லை, அவர்கள்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத படிக்கிறப்போ கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்குது. திருமணம் அப்படிங்கிற அமைப்பு நம்முடைய பெரியவர்கள் மிக மிக சரியாக நம்முடைய நிம்மதிக்காக, நிறைவான வாழ்க்கைக்காக செய்த ஒரு ஏற்பாடு. அதில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, சங்கடம் இருக்குது, பொருளாதார சங்கடம் இருக்குது, அப்புறம் எதிர்கால நிச்சயமின்மை இருக்குது, அப்புறம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக திருமணம் என்கிற ஒன்று தான் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய மன நிம்மதி, மனிதன் அப்படின்னா அது பெண்ணுக்கும் பொருந்தும், மனிதன் வருதுனால ஆண் தானே அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஆண் பெண் இருவருக்குமே எதிர்காலத்தை பற்றிய ஒரு பாதுகாப்பை, ஒரு அக்கறை சூழ்ந்த ஒரு சூழலை தருவது திருமணம் என்கிற ஒன்றை தவிர இன்னும் சிறப்பான முறையை மனித சமுதாயம் கண்டுபிடிக்கவில்லை. இப்போ 45 விழுக்காடு பெண்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது 50ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களையும் சந்தித்து அவங்க கணக்கெடுப்பு எடுக்கலை, அட் ரேண்டம் தான் எடுத்திருக்கிறாங்க. அதுலேயே 45% தெரியுது அப்படின்னா ஏன் பெண்கள் வேணான்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு படித்து வேலைக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் கையில் வருமானம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது, வேலை செய்கிற இடத்தில் அவர்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. ஆனால் திருமணம்னு ஆன பிறகு குடும்பம் என்பது பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமையானதாக மாறிவிடுகிறது. அதில் சந்தேகமே இல்லை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது பல வகையில் ஒரு பாதுகாப்பு தருகிறது, சந்தோஷம் தருகிறது. அவனுக்குன்னு ஒரு பெண், அவனுக்குன்னு பிள்ளைங்க, இவங்கெல்லாம் அவனை பார்த்துக்கிறாங்க. அவன் சம்பாதிச்சுட்டு அவன் நிம்மதியாக இருந்தால் போதும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு உறவுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது, கணவனை, பெற்றோர்களை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை, அப்புறம் கருவுற்று பிள்ளை பெற்ற பிறகு அந்த பிள்ளையை முழுக்க முழுக்க அதனுடைய எதிர்கால வாழ்வை, அன்றாடம் அதனுடைய உடல் தேவைகளை, உள்ள தேவைகளை, பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது வந்துட்டாலே ஒரு பெண்ணுக்கு அன்றாட வாழ்க்கைன்றது ஒரு பெரிய சவாலாக, சிக்கல் நிரம்பியதாக, ஒவ்வொரு நாளும் இதற்காக போராட வேண்டிய ஒன்றாக மாறிவிடுகிறது. இதனாலெல்லாம் யோசித்து பார்த்து நிறைய பெண்கள் இது எதுக்குடா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அது உண்மைதான். திருமணம் அப்படிங்கிறது ஆணுக்குத்தான் தேவையே தவிர ஒரு பெண் தன்னைத்தானே தனியாக கவனித்து கொள்ளுவாள். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அவள் கவனித்து கொள்ளுவாள், முதுமையில் அவளை கவனிப்பதற்கு யார் இருப்பார்கள்? முதுமையில் ஒரு ஆணை கவனிப்பதற்கு பெண்ணும், பெண்ணை கவனிப்பதற்கு ஆணும் அடுத்த தலைமுறையில் உருவாகி அது அவங்களுடைய இரத்த பந்தமாக பற்றும் பாசமும் அன்பும் அக்கறையும் காட்டுகிறவர்களாக இருந்தால்
அது இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஆனால் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னுட்டா அது ஒரு நெசசரி ஈவில் அப்படின்னு ஒரு பழமையான பழமொழியே உண்டு, ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே. அதில் பல தொந்தரவுகள் இருக்குது, ஆனாலும் அது ஒரு நெசசரி. இது அதையும் தாண்டி மனித குலம் இருப்பது அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. நீங்கள் பாருங்கள், 20 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க 5 தலைமுறையை பார்க்க முடியும். 25 கல்யாணம் ஆச்சுன்னா 4 தலைமுறையை தான் பார்க்க முடியும். 30 கல்யாணம் ஆச்சுன்னா 3 தலைமுறையை தான் அவங்க பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி நான் லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பெண்கள், இளம் பெண்கள் அதிகமாயிட்டாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகுதுன்னா என்ன, எனக்குன்னு ஒரு வீடு, அப்புறம் எனக்குன்னு ஒரு நல்ல இன்கம், எனக்குன்னு கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் அப்படின்னு தான் ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படின்னு பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி யோசிக்கிறாங்க. இந்த நிலையில் பெண்களும் திருமணம் வேண்டாம் என்று தீர்மானிக்கிறவர்கள் அதிகமாகி கொண்டு வருகிறார்கள். அப்படின்றப்போ இன்னும் ஒரு 2 தலைமுறை கழித்து தலைமுறைகளே இருக்குமா அப்படின்றது ஆச்சரியம். என்றென்றைக்கும் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி இவர்களை முழுமையாக நேசிக்கிற ஒருத்தர் வேண்டும். அதை திருமணம் என்கிற பந்தம்தான் தரும். அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இந்த எங்கள் ஜாதி எங்கள் மதம் இப்படிலாம் பார்த்துக்கிட்டு கண்மூடித்தனமான அணுகுமுறையோடு உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கையாளாதீர்கள். இது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் மட்டுமல்ல, நம் நாட்டின் எதிர்காலம், நாடு மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.